சீனாவின் இறையாண்மையை இந்தியா மீறியதில்லை என்றும், அதே சமயம் இந்திய எல்லைக்குள் சீனாவின் அத்துமீறல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்ற புதன்கிழமை மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டின் இடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யியை சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவின் நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதன்படி தைவான் மற்றும் திபெத் விவகாரங்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும், சீனாவின் இறையாண்மையை இந்தியா என்றும் மதிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்திய எல்லைக்குள் சீனாவின் அத்துமீறல்களை ஏற்க முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விளக்கியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், சென்ற 1963ஆம் ஆண்டு முதலே இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளை சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் இந்த எல்லை பகுதிகள் மீதான உரிமையை சீனாவே அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகும் அங்கு தொடர்ந்து அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அங்கு சீனா செயல்படுத்தி வரும் பல்வேறு கட்டுமான திட்டங்களுக்கு இந்தியா தற்போது தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் அவர் தெரிவித்தார்.